ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்க இண்டிவிஜுவல் சேனல் கொடுத்து ஒர்க் பண்றதெல்லாம் 5.1 ஒரு மேட்ரு கிடையாது, ஒரு ஸ்டீரியோ இன்புட் கொடுத்து 5.1 எடுக்காதான் மேட்ரு அப்படின்னு. ஸ்டீரியோ இன்புட் எடுத்து 5.1 எடுக்க ஒரு மேட்ரே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ட் 5.1 ப்ராப்பரா கொண்டு போய் ஸ்விட்சிங் பண்ணி இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ரு. அப்பனா மட்டும்தான் உங்களால நீங்க கொடுக்க கண்டென்ட்டோட 5.1 உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு ப்ரோலாஜிக் 5.1க்கும் ஒரு டைரக்ட் 5.1க்கும் என்ன டிஃபரெண்ட்டுங்கிறத நான் வந்து சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டேன். 2 லட்ச ரூபாய்க்கு உங்ககிட்ட ஆம்ப் இல்லையா பிரதர் நக்கலா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. 2 லட்ச ரூபாய்க்கு இப்போ ஆம்ப் இருக்குன்னு நான் சொன்னா இப்போ மஞ்சப்பையில ரூபா எடுத்து வச்சுட்டு என் கடைக்கு வந்து நேரம் வாங்கிட்டு போயிருக்கீங்க அப்படித்தானே? ஒரு ஆம்ப் நான் செய்யறேன்னா அதுல போட்டிருக்க பொருள் அது போய் என்னோட லேபரை வச்சு தான் நான் ரேட்டு சொல்ல முடியுமே தவிர அது அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது என்னோட தப்பு கிடையாது. இது வந்து மார்க்கெட்ல இருக்க ஒரு ப்ரோலாஜிக் போர்டு தான். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு சில பேர் கூட ஒரு 4 ஐசி 5 ஐசி போட்டதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு விதமா டிசைன் பண்ணுவாங்க ப்ரோலாஜிக்கை. காமனா இருக்க மெத்தடை மட்டும் நான் சொல்றேன். ப்ரோலாஜிக்ல வந்து இன்புட் கொடுக்க இடம் வந்து லெஃப்ட் ரைட்டை மட்டும் தான் இன்புட் நம்ம கொடுக்க முடியும். ப்ரோலாஜிக்ல ஸ்டீரியோ இன்புட், அதாவது யூஎஸ்பி போர்டு மூலமா போற எல்லா சிக்னலும் சரி, பின்னாடி வந்து ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருப்போம். டிவி, இந்த செட்டாப் பாக்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கு இதான் ஸ்டீரியோ இன்புட். அதுல ஒரு லெஃப்ட் ரைட்டு இது மட்டும் தான் இருக்கும். இந்த லெஃப்ட் ரைட்டை ப்ரோலாஜிக் போர்டுல நம்ம இன்னா கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்னா கொடுக்கும்போது ஒரு இந்த ஐசியில இன்புட் கொடுத்தா ஒரு பேஸ்டபிள் கண்ட்ரோட ஒரு லெஃப்ட் ரைட் அவுட் வந்து இந்த இடத்துல நிற்கும். அது போக இந்த இன்புட் இங்க கொடுத்தது மறுபடியும் இந்த ஐசிக்கு டிராவல் ஆகும்போது இதுல ஒரு சரவுண்டுக்கான லெஃப்ட் ரைட் அவுட்புட் இருக்கும். இந்த சரவுண்ட் லெஃப்ட் ரைட் வந்து மோனோ தான். மார்க்கெட்ல இருக்க பெரும்பாலான சரவுண்டுங்க வந்து மோனோவா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில போர்டுகள் வந்து இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு, சரவுண்டும் லெஃப்ட் ரைட் வச்சு வருது. மோனோ அப்படின்னா என்னன்னா, இங்க ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கும்போது இங்க 2 லெஃப்ட் ரைட் இன்புட் அவுட்புட் வந்து நிக்கல. இங்க வந்து இங்க ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தாலும் ஒரே ஒரு அவுட் தான் இருக்கும். அந்த ஒரு அவுட்டை தான் நம்ம 2 சேனலுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அதான் மோனோ. இப்போ இங்க கொடுத்த இந்த இன்புட் அப்படியே 2வது ஐசில இருந்து டிராவல் ஆகி 3வது ஐசிக்கு வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த லெஃப்ட் ரைட் இன்னும் கொடுத்தோன்னே இதுல லோ பாஸ் ஆகி சப்போட அவுட் வந்து நிற்கும். இதை தான் டைரக்டா இதுல 5.1 வருதுல, இதை எடுத்து என்ன பண்ணிருப்போம்னா டைரக்டா சுவிட்சுக்கு கொண்டு போய் அந்த சுவிட்ச்ல இருந்து பவர் ஆம்புக்கு 5 சேனல் அடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் சப்புக்கான ஒரு போர்டில் அடிச்சிருப்போம். ஸோ இது என்னன்னா ப்ரோலாஜிக்னா என்னப்ப ஒரு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்கத ஒரு 5.1 ட்ராக்கா ஃப்ரீயா மாற்றி கொடுக்கறத எடுத்து நம்ம பவர் ஆம்புக்கு சுவிட்சிங் மூலமா கொண்டு போய் கண்ட்ரோல் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம். டைரக்ட் 5.1 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு FT003 இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இம்ப்ரானிக்ஸ் கிட்டு, ரிமோட் கிட்டு, இல்லைன்னா இந்த டிஜிட்டல் இன்புட் கொடுக்க எந்த கிட்டுமே இல்லாம டைரக்டா RC மூலமா 6 இன்புட் கொடுத்தா கூட அது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டைரக்டா அந்த 6 சேனலையும் கொண்டு வந்து ஒரு கெய்னர் போட்டு கெய்னரோட அவுட் எடுத்து, கெய்னர் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு, கம்மியான வால்யூமா இருக்குன்னா அந்த கெய்னர் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த கெய்னரோட அவுட் எடுத்து என்ன பண்ணிருப்போம்னா மறுபடியும் சுவிட்சுக்கு கொண்டு வந்துருப்போம். இப்போ இந்த அவுட்டோட எடுத்து கொண்டு சுவிட்சில் நிப்பாட்டி வச்சிருக்கோமா, இந்த டைரக்ட் 5.1 அவுட் அங்க இருந்து வர 6 பின்னையும் 6 சிக்னலையும் அப்படியே கொண்டு வந்து கெய்னர்ல கொடுத்து கெய்னரோட அந்த 6 அவுட்டையும் எடுத்து சுவிட்சுக்கு கொடுத்து அதோட இதை கண்ட்ரோல் அடிச்சு பவர் ஆம்பில் வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த சுவிட்சிங் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோலாஜிக்ல இருந்து வர அவுட் எடுத்து பவர் ஆம்புக்கு போகும். இப்போ அந்த சுவிட்சிங்கை மாத்தி விட்டீங்கன்னா இந்த டைரக்ட் 5.1 இந்த 5.1 அவுட்டை அப்படியே கொண்டு வந்து கண்ட்ரோல் மூலமா வந்து பவர் ஆம்புக்கு போயிடும். அப்ப அங்க என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க கொடுக்க படமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், அது அப்படியே 5.1 ட்ராக் இருந்தா மட்டும்தான் அந்த சுவிட்சிங் போய் பவர் ஆம்புக்கு வரும். இண்டிவிஜுவல் சேனல் ஒர்க் ஆகும். இதை தான் நான் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இண்டிவிஜுவல் சேனல் லெஃப்ட் ரைட் எப்படி ஒர்க் ஆகுது, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்ல ஒரு படம் ஓடும்போது எப்படி இருக்கும், சென்டரிங் அது எப்படி இருக்கும், சப்புங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, நான் சொல்றது என்னன்னு புரியும் உங்களுக்கு. ஒரு ப்ரோலாஜிக் 5.1க்கும் டைரக்ட் 5.1 என்ன வித்தியாசங்கிறது இந்த வீடியோவில் சொன்னேன். இதே மாதிரி டால்பி டிஜிட்டல் 5.1 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.